வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வழிகளில். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சார் போடுங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் திங்கட்கிழமையில இருந்து 3ஆம் திருக்குறள் தேர்வு நடக்க, அந்த திருக்குறளுக்கு மாணவர்கள் நல்லபடியாக தயாராகுங்க. திருக்குறள் தேர்வுல நல்லபடியாக எழுதுங்க. இந்த திருக்குறள் தேர்வுக்கு தமிழ் பாடத்தில் ஒரு மாதிரி வினாத்தாள் 10ஆம் வகுப்புக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அதோடைய காணொலி தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையா பாருங்க. எல்லா கேள்விகளையும் நான் வாசிச்சிருப்பேன். அதனால பொறுமையா பார்த்து கேள்விகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமா சொல்றது தான், நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னாலும், இல்லை புதுசா பாக்குறீங்கனாலும் மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தம்ஸ் அப் அந்த லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. அதே மாதிரி ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு தமிழ் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. தமிழில் 10 மார்க் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முதல்ல ஒவ்வொரு கேள்வியாக வினாவாக நம்ம பார்த்துப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடைபெற்ற பப்ளிக் கொஸ்டின்ஸு, நம்ம சேலம் மாவட்டம் வினாக்கள், இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு வினாத்தாள் வடிவமைச்சிக்கிறோம். பல புது கேள்விகள் இருக்கும், பழைய கேள்விகள் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில் அந்த 3 திருக்குறள் தேர்வு வினாத்தாளையும் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதிரி பொது தேர்வுக்கான ஒரு வினாத்தாளை ரெடி பண்ண போகிறோம். அவங்களுக்கு கூடிய விரைவில் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், நான் இது வரைக்கும் சார் தமிழில் எப்படி பாஸ் பண்ணுங்கிறது தெரியல, ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக தனியாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். அதில் இந்த வினாத்தாளில் இருந்தே எப்படி விடைகளை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸை சொல்ல போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸ் தான். சரி வாங்க, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த மாதிரி திருக்குறள் தேர்வு 3 வினாத்தாளை பார்த்துடலாம். இதுக்கப்புறம் ஒரு அடைவு தேர்வு கொடுப்பேன். இந்த அடைவு தேர்வும் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கொடுத்துருவேன். இந்த 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வரக்கூடிய அந்த 3ஆம் திருக்குறள் தேர்வில் நம்ம நிச்சயமா சக்ஸஸ் பண்ணலாம். வாங்க வீடியோவில் போயிடலாம். 3ஆம் திருக்குறள் தேர்வு பிப்ரவரி 2025 முடிப்போம் தமிழ். இந்த வினாத்தாளை பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நாம் நம்மளுடைய இளந்தமிழ் பயிற்சி புத்தகம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். இந்த பயிற்சி புத்தகமானது பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் அனைத்தும் அடங்கியிருக்கும். 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்ஸு, 5 மார்க்ஸு, அப்புறம் மொழித்திறன் பயிற்சிகள். மொழித்திறன் பயிற்சிகளே கலைச்சொல்ல தனி, அகராதியில் காண்பது தனி, நிற்க அதற்கு தக தனி, மொழிபெயர்ப்பு தனி, இது மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அது இல்லாமல் இதுவரைக்கும் நடந்த அரசு பொது தேர்வு வினாக்கள், அதாவது செப்டம்பர் 2020 இருந்து இப்போ ரீசெண்டாக ஜூன் 2024 வரைக்கும் நடந்த 8 அரசு பொது தேர்வு வினாத்தாள்களை இந்த ஒரு கொஸ்டின் பேங்க்ல கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தேர்வு பகுதியில் இடம்பெறக்கூடிய அந்த விடைக்கேற்ற விடா அமைக்க, பத்தியை படித்து பதிலளிக்க, இதெல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு பயிற்சி புத்தகம் மிகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அதாவது இளந்தமிழ் வழிகாட்டி ப்ளஸ் பயிற்சி புத்தகம் ரெண்டும் சேர்த்து வாங்குபவர்களுக்கு ஒரு ஆஃபர்கள் போயிட்டு இருக்குது. அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு 8072426391 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. என்ன ஆஃபருங்கிறது சொல்லுவாங்க, எத்தனை பிரதிகள் சொல்லுவாங்க. அடுத்து வர போகிற 9th நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு புக்கு மாற போகிறது இல்லை. அதனால இது மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம். அடுத்து ஒரு இளந்தமிழ் வழிகாட்டி வடிவமைச்சிக்கிறோம். அது முழுக்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. அதை அதிலே பார்த்தீங்கன்னா பொதுப்பற்றைகள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது ஒரு வீடியோ போடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, மெத்த வணிகளன், இது புக் பேக்கு. அடுத்து அறிஞருக்கு நூல், அறிஞருக்கு நூல், இது புக் பேக்கு. அருந்துணை என்பதை பிரித்தால், இது புக் பேக்கு. அடுத்து 4வது முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்கள், இது கிரியேட்டிவ் கொஸ்டின். 5 பார்த்தீங்கன்னா வீட்டை துடைத்து சாயம் முடித்தல், புக் பேக்கு. 6வது காலின் 7 அடி பின் சென்று புறநராற்று படை உணர்த்தும் செய்தி, இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க 7 உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்,
இது வசன கவிதை கேட்டால் இந்த 2 மார்க் எப்படி எழுதிடலாம். இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். உண்மையின் இன்னாதியாதனின் உண்மையின் இன்மையே இன்னாதது சொல்லில் பயின்று ஒரு மணியை தேர்க்க. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின், திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி. ஏன் திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி வந்து 1 மார்க்ல இருந்து கொடுத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் இருந்து கட்டாயம் வந்து 20 மார்க் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கறது ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில இதை நம்ம கேட்டு வரோம். எந்த இடத்துல எங்க வேணாலும் கேட்கப்படலாம். அதனால வந்து திருக்குறள் உங்களுக்கு வந்து 3வது இயல் 6வது இயல் அந்த 2 இயலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த என்ன அணி வந்துருக்குங்கிறது ஒரு குறளை எழுதி கூட நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து முக்கியமானது. நீங்க கேட்கலாம் எதுகை நயம் மோன நயங்கள்லாம். ஏன்னா போன பப்ளிக் பரீட்சையில தாளாண்மை எனும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை இருக்குங்கிற திருக்குறள் கொடுத்து என்ன எதுகை இடம்பெற்றது அந்த எதுகை சொற்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி வேணாலும் திருக்குறள்ல இருந்து வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு, 95% உண்டு. அதனால நீங்க வந்து எல்லா திருக்குறளையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சா அந்த திருக்குறளுடைய பொருளையும் படிச்சுக்கோங்க, நமக்கு பெட்டரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் எந்த ஆண்டு நாம் பால்விதி போன்று பல பால்விதிகளுடன் நிரூபித்தார். இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். தொடரை படித்து விடையை கண்டறிக. கல் சிலையாக முடியில் நெல் டேஸ். இது வந்து மொழித்திறன் பயிற்சி கொஸ்டின். அடுத்து காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலியில்லை என கூறியவர். இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, இந்திரன் முதன் திசாபாலர் என்மரும் உருவடிவாகி. இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி பாட்டுல இருந்து பாடலடி வினாக்கள் கொடுத்துக்கிறாங்க. இது நீங்க அந்த பாட்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாடலடி வினாக்கள்ல நிறைய மாணவர்கள் 4க்கு 4 முழுசா வாங்குறது இல்லை. பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் இடம்பெற்ற பாடல் ஆசிரியர்கள் எதுகை மோனை நயம் அது மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள் தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இது வரைக்கும் இந்த பாடல் நான் கொடுக்கல, அதனால இந்த பாடல் இப்போ நான் கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பிரிவு 1 உரைநடை மற்றும் செயல் குறுவினாக்கள். இதே மாதிரி தான் நம்ம வழிகாட்டி வடிவமைச்சிருப்போம். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதையும் வடிவமைச்சிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தகவமைத்து படித்துக்கலாம். பாருங்க, நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெற்றியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் எடுத்துக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுக. இதுல இருந்து கேள்வியிலிருந்து பதில் எழுதலாம். இது எப்படிங்கிறதையும் நம்ம அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, குறிப்பு வரைக சதாவதானம். சதம்னா 100. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க, திருக்குறள் கேள்வி வந்து பாருங்க, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவதின் தன்மானத்தை எண்ணி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன. இது வந்து திருக்குறள் கேள்வி 2 மார்க்கு. இதுல 2 மார்க்கும் கேட்கறாங்க, அதே சமயம் திருக்குறள் ஒரு மனப்பாட பாட்டும் கேட்கறாங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. இதை வந்து எளிமையா எழுதுறதுக்கான ஒரு செக்ஷன் இருக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து மெய்கீர்த்தி பாடல் மிக முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, பிரிவு 2ல இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள் வரும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இலக்கண கேள்வி ஒரு 2 கேள்வி வரும். இதுலயும் பாருங்க ஒரு இலக்கண திருக்குறள் கேள்வி கொடுக்குறாங்க பாருங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது குறளில் பயின்றதுல அணியின் இலக்கணம் யாது. நான் ஏன் வந்து எல்லா இடத்துலையும் திருக்குறளை வந்து சேர்த்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை வந்து நீங்க ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது, போகக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 20 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10-15 மார்க்காவது வாங்கிடணுங்கிறதுக்காக தான் திருக்குறள் கேள்வியில எங்கெங்க இருக்குதோ அது எல்லாமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மாதிரி பொதுத் தேர்வுகளையும் இந்த கேள்விகள் இடம்பெறும். இந்த 8 மாதிரி பொதுத் தேர்வு போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கூடி விரைவில் அதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 3rd டிவிஷன் முடிஞ்சோன்னா நம்ம இணைய வகுப்புல தொடரலாம். யாரெல்லாம் இணைய வகுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் யார் வரணும்னு நினைக்கிறோம், தமிழ்ல வந்து ஃபோக்கஸ் நம்ம நல்லா 90 மார்க் மேலே வாங்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே நல்லா டாப்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு போட்டுங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு போட்டுவிடுங்க. இங்கே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து இந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுறதுல அதை ஒன்றை மட்டும் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வீடியோஸ் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்போட நீங்கள் வந்து அந்த கொடுக்குற அந்த ஊக்கம் தான் எங்களை வந்து வீடியோவை நிறைய போட வைக்கும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வைக்கிறீங்க, அதை கமெண்ட்ஸில் யூடியூப்போட கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதற்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம அடுத்த ஒரு இணைய வகுப்புகளுக்கெல்லாம் தயாராகிற மாதிரி நீங்கள் வந்துருக்கேன். இணைய வகுப்புல பார்த்தீங்கன்னா பாடங்கள்லாம் நடத்த மாட்டோம், எப்படி அதை வந்து எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்லைனில் கூட நம்ம உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே கூட உங்களுக்கு சடனாக டெஸ்ட் கூட வைப்பேன். அது பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கேன்.
பேசிக்கலாம். அது எப்போ எங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. எப்போ வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பெரும்பாலோர் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வைப்பேன். அடுத்து பாருங்கள், பகுதி 3 பிரிவு 1ல் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டின் சிறுவினா. இந்த சிறுவினாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உரைப்பத்தியை படித்து வினாக்கள் விடையிலே கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கான அந்த விடைகள் இந்த பத்தியில் தான் இருக்கும். நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். ஒரே ஒரு பத்தி மட்டும்தான் நமக்கு வித்தியாசமாக ஒரு பத்தியாக இருக்கும். அது வந்து அந்த பரிபாடலில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த இலக்கண குறிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க. அது ஒரு பத்தி மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மீதி இந்த மாதிரி வர பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஹிண்ட்டை வச்சு அந்த கேள்வியோட முக்கியத்துவத்தை வச்சு நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யுள் சிறுவினா. கட்டாயம் நீங்கள் 6 இயல் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலாண்டுக்கு உண்டான போர்ஷன் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 70-80 மார்க் மேலே வாங்கணும். நிச்சயமாக என்னால் அடுத்து சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல் 6 இயலும் ஒரு கேள்வி கொடுப்பாங்க, அடுத்த ஒரு 6 இயல் சேர்த்தா அவங்க பிரிச்சு அது ஒரு கேள்வியாக கேட்பாங்க. கண்டிப்பாக மனப்பாட பாடல்களில் பார்த்தீங்கன்னா முதல் 6 இயல் அல்லது 5 இயல்லேருந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக நிச்சயம் வந்துடும். அதில் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பாருங்கள், தூசம் துகிங்கிறது 7வது பாட்டு, அருளை பெருக்கிங்கிறது 5வது இயல். ஸோ இப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன் ஃபோக்கஸ் முதல் 6 இயல் நல்லா பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், பிரிவு 3ல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கேள்வி கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கண்டிப்பாக வரும். அழகிட்டு வாய்ப்பாடு வந்து எளிமையாக எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கிளாஸில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளே அமைந்த அந்த அழியை விளக்குக அது கேட்கலாம், இல்லைன்னா பொருள்கோள் வகையை கேட்கலாம். இது மாதிரி அந்த திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி இடம்பெறலாம். அடுத்து பாருங்க, விடையின் வகைகளை எழுதி அதை வெளிப்படை விடைகளை பற்றி எடுத்துக்காட்டு நடக்குங்க. எத்தனை விடை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத எழுதி அதில் வெளிப்படை விடைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இது வந்து புக்கில் கிடையாது, அதனால இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 38ல் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் கேள்வி கொடுத்துட்டே வராங்க. அதனால நம்ம வந்து நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டில் திருக்குறள் சார்ந்த 3 மார்க் கேள்வியும் திருக்குறள் சார்ந்த 5 மார்க் கேள்வியும் நம்ம தொகுத்து கொடுத்துக்கிறோம். இந்த இளந்தமிழ் வழிகாட்டி வேணும்னா நீங்கள் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவரின் கூட்டணி விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. ஸோ இது ஒரு 5 மார்க் கேள்வி. அடுத்து பாருங்க, பாடல் பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. அப்புறம் அதே மாதிரி பாருங்க 39வது கேள்வி, 1 அலுவலக கடிதம், இன்னொன்று வந்து நண்பனுக்கு உறவினர் கடிதம் அப்படின்னு 2 கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இதுல நான் எது பெஸ்ட்டை சூஸ் பண்ணணும்னா அந்த உறவினர் கடிதம் தான் ஈஸியா எழுதுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும். அனுப்புதல், பெறுதல், ஐயா, விழித்தல் பகுதி, கடித பகுதி, இப்படிக்கு, நாள், இடம் அப்படின்ட்டுலாம் எழுதணும். ஆனால் வந்து உறவுமுறை கடிதத்தில் அப்படி எழுத தேவையில்லை. டைரக்டா வந்து நீங்க மேல வந்து ஊரை போட்டுறீங்க, தேதியை போட்டுறீங்க, அன்புடன் நண்பனுக்கு எழுதுறீங்க, என்ன கடித பகுதியோ அதை விளக்கமா எழுதுறீங்க, இப்படிக்கும் போட்டுறீங்க. உரையாடல் முகவரி, இந்த உரையாடல் முகவரிக்கெல்லாம் நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளா இருக்குது. எழுத்துப்பிழையே இல்லாம எழுதணும் அப்படின்னா பாருங்க, படிவத்திலே கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம காட்சி கண்டுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த காட்சி கொடுத்தாலும் வந்து நம்ம காமனா ஒரு கவிதை கொடுத்துருப்போம் நம்ம இளந்தமிழ் வெளிகாட்டுல. அந்த அதுல வந்து 2 கவிதை கொடுத்துருப்போம். 2 கவிதையும் நீங்க எழுதிக்கலாம். 2 கவிதையும் சேர்ந்து ஒரே கவிதையா கூட நீங்க எழுதிக்கலாம், உங்களுக்கு மார்க் அதிகமா வரும். அடுத்து பாருங்க, இந்த கடிதத்துக்கும் வேற எங்கேயாவது முகவரி போடணும்னா இந்த முகவரியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எங்கேயுமே தேவையில்லை, இந்த முகவரியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்து இது எழுத்துப்பிழையே இருக்காது. இங்க பாருங்க, வேலூர் மாவட்டம் ஆனந்தம் நகர் திருவிக்கா தெருவில் உள்ள 72ஆம் இலக்க வீட்டில், இலக்க வீட்டுனா கதவு என்னன்னு அர்த்தம். அதுல இருக்க ராமன் மகள் ஜோதி. இப்ப நமக்கு இவங்க யாரு என்ன பேரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப ராமன் தான் அப்பா, மகள் வந்து ஜோதி. இப்ப இதுல நீங்க யாரோ ஒரு பேரை போட்டு கூட நீங்க வந்து இந்த அட்ரஸ் எழுதிக்கலாம். உங்க அட்ரஸ் எழுதணும் இல்ல போடணும், போடணுங்கிறது எல்லாமே தேவையில்லாது. இதை நீங்க போட்டீங்கன்னா காமனாவே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இந்த அட்ரஸ் தான் இருக்கும், வேற எந்த அட்ரஸும் இருக்காது. அதனால நீங்க கடிதத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த முகவரியை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க பாருங்க, உங்க 41வது கேள்வி படிவத்துல என்ன படிவம் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க எழுதுங்க. முக்கியம் வந்து அட்ரஸ் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும், ஃபார்வேர்ட்ல இருக்கும், எப்படி வேணா இருக்கும். நம்ம சொல்றது என்னன்னா, முதல்ல நம்பர் வரணும், அடுத்தது தெரு வரணும், அடுத்தது நகர் வரணும், அடுத்தது அந்த மாவட்டம் வரணும். இப்படி வரிசையா நீங்க எழுதணும். இது எப்படி எழுதணுங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இதுல டவுட் இருக்குதுன்னா எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன்.
அடுத்து பாருங்க 42 பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக. இது என்னமோ ஒரு புதிய கேள்வியா எல்லாருமே பாக்குறீங்க. நிற்க அதற்கு தகல பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க பாருங்க நீங்கள் செய்யும் முயற்சிகளை பட்டியலிடுதான் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து கீ கிடையாது. நீங்க எப்படி எல்லாம் உங்களை மாத்துவீங்க, ஒரு பரம்பரை விளையாட்டுகளுக்கு விளையாடலாம், டிராயிங் வரையலாம், கதை புஸ்தகம் படிக்கலாம், கதை சொல்லலாம். இது மாதிரி நிறைய நாங்கெல்லாம் 90s இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் உங்க பெரிய பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆன விளையாட்டுக்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் சொல்லிட்டு 5 மார்க் வரும். அப்படியே வளவளன்னு எழுதிட்டு போகக்கூடாது. அடுத்து அதை எழுதலை அப்படின்னா நீங்க மொழிபெயர்க்க எழுதிக்கலாம். நீங்க வந்து கரெக்டா இந்த இங்கிலீஷ் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தி கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அடுத்தது பாருங்க செவி மாற்றுத்திறனுக்கான மாற்று வினா. இது வந்து நாம கண்டிப்பா எழுதக்கூடாது. நிச்சயம் அவர்கள் மட்டும் தான் இருக்கும், செவி மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அதனால அதை அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்க அடுத்து பாருங்க 8 மார்க் கேள்வி, 3 கேள்வி வரும். இதுல பாருங்க இந்த போராட்ட கலைஞர் ஒன்று கொடுத்துருக்கோம், அல்லது தமிழின் சொல்வளம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அடுத்தது 44 மங்கையராய் பிறப்பதற்கு ஒன்று கொடுத்துக்கிறோம். அப்படி அதுல வந்து 3 பத்தி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா அழகிரி சாமியின் உருவம் இருக்கிறான். கண்டிப்பா இது வந்து அழகிரி சாமியின் உருவம் இருக்கிறான், அன்னமையா கோபாலபுரத்து மக்கள், அப்புறம் வந்து புதிய நம்பிக்கை, புயலிலே ஒரு தோனி. கண்டிப்பா 4ல் 1 நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 4 கேள்வி நல்லா படிச்சு தரவா இருங்க. அடுத்து பாருங்க கீழ்காணும் தரவுகளை கொண்டு கற்று எழுதுக. இது வந்து இப்ப வெளியிலா கண்ட வள்ளுவர் சிலைங்கிறதுனால திருவள்ளுவரை வச்சு நம்ம வந்து ஒரு திருவள்ளுவருடைய பெருமையை சொல்ற மாதிரி ஒரு பொதுக்கற்றை கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி மனிதநேயம் ஆளுமை மிக்க உறுப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்றை உருவாக்குங்க. இது வந்து சுதந்திர போராட்ட வீரரை பத்திக்கான ஒரு எழுத்தம். இது மாதிரி திருப்ப கொடுக்கும்போது நம்ம வந்து உங்க மனசுல யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு நீங்க எழுதுங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது காமராஜரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை காந்தியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து அதை வந்து இது மாதிரி கேள்விகளுக்கு பயன்படுத்தலாம். ஆனா எந்த ஒரு கேள்வியும் நீங்க விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. எல்லா கேள்வியும் முடிஞ்ச அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம டெய்லியுமே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இணைய வகுப்புல அதற்கான முறையான பயிற்சிகள்லாம் சொல்றேன். அதே மாதிரி நீங்க நம்ம குரூப்ல சேரணும் அப்படின்னா இங்க QR கோட் இருக்கு, ஸ்கேன் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஜாயின் கிளிக்னாலும் நம்ம குரூப்ல நீங்க சேர்ந்துக்கலாம். இது வரைக்கும் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க நிறைய குரூப்ல இருக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப்ல மட்டும் இருங்க. எல்லா குரூப்பையும் நம்ம காமனா ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இளந்தமிழ் வழிகாட்டி மற்றும் வினா வங்கி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. இந்த வினாத்தாள் இத்தோட முடிஞ்சது. இந்த வினாத்தாளுடைய தன்மை எப்படி இருக்குதுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இணைய வகுப்பு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணி தம்ஸ் அப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், அதை அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதிகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.